ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்களை அப்படியே தாங்கிக்கிறது தான், தாங்கிக்கொள்ள ஒரு திறனை தான், எதிர்மறையான விஷயங்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு திறனை தான் நெகட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இது இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷில் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி மீன்ஸ் பீயிங் கம்ஃபர்டபுள் வித் திங்ஸ் தட் ஆர் அன்கிளியர் ஆர் அன்சர்டன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ரிசல்ட் கிடைக்காம அன்கிளியராகவே ஒரு டவுட் இருக்குன்னா அந்த டவுட் நம்மளுக்கு என்னென்னா அன்கிளியராக இருக்குன்னா அந்த அன்கிளியரோடே நம்ம வாழ்ந்துட்டு போகிறது, ஏற்றுக்கிறது, அதை கிளியர் பண்ண நம்ம விரும்பாமல் போயிடுறது. அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர்கிட்ட போய் தம்பி இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறார், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறோம், ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டவுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அன்கிளியராகவே இருக்குது. அந்த அன்கிளியர் டவுட்டை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதான் என்னதுன்னா நெகட்டிவ் கேப்பபிலிட்டிஸ். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபோர்ஸ் பண்ணி அவர்கிட்ட இல்லை சொல்லியே ஆகணும், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், கிளியர் ஆகணும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஸோ அப்படியே அந்த அன்கிளியரான ஒரு விஷயத்தை நம்ம என்ன, அந்த டவுட்டு சால்வ் ஆகாத அந்த டவுட்டை அன்கிளியரான விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நெகட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.